அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்புலக்ஷ்மியின் பணிவான வணக்கங்கள். இந்த நாள் கலியுகம் கண்ட ஒரு நன்னாள், பொன்னாள். பாரத நாட்டில் ஒரு அவதார புருஷர் அவதரித்த சுபமுகூர்த்த நாள். ஆம், அவர் ஒரு யுக புருஷர். தன் தனித்துவமான மனித நேயத்தால் மக்களின் மனங்களில் இன்றும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர். ஏழை எளியோர்களின் காவலன். பிறந்தது கண்டியில் என்றாலும் இந்தியாவிற்கு பிழைப்பு தேடி வந்து சிறு வயது முதலே நாடக கம்பெனியில் நடிக்க துவங்கினார். தன் கடுமையான உழைப்பினால் படிப்படியாக உயர்ந்து நடிகன் என்ற அந்தஸ்தை பெற்றார். ஒரு நடிகனாக நல்லொழுக்கம் தாங்கி தாய்மைக்கு தலை வணங்கி திரைப்படங்களில் தன்னை ப்ரொஜெக்ட் செய்த அந்த மாமனிதர் தன் பொது வாழ்விலும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாகவே திகழ்ந்தார். அதாவது சொல்வதைத்தான் செய்தார், சொல்லாததையும் செய்தார். அந்த யுக புருஷரை தெய்வமாக வணங்கும் மக்கள் இன்றும் உண்டு. அவரது திரைப்படங்களை பார்த்து வளர்ந்த மக்கள் இன்றும் சக உயிர்களை நேசிப்பவர்களாகவே இருக்கிறார்கள். இது சத்திய வாக்கு, வெறும் புகழ்ச்சி இல்லை. அந்த மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரானார். தனது காலத்தில் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவரை போல் ஒருவர் இனி இல்லை. தன்னுடைய படங்களில் குடும்ப பாசத்தையும் எந்த ஒரு சூழலிலும் நேர்மை தவறாமையையும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்பவராகவும் ஏழை எளிய மக்களின் உற்ற தோழனாகவுமே தன் பாத்திரங்களை அமைத்து கொண்டார். அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் படங்களை பார்த்துவிட்டு வரும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷத்தை மனம் நிறைய நிரப்பிக்கொண்டே வருவார்கள். அவர் படத்தை பார்த்து சிகரெட்டையும் மதுவையும் விட்ட மக்கள் ஏராளம். திரைப்பட நாயகன் என்பவன் ஒரு பெரிய மாஸ் அட்ராக்ஷன். எனவே படம் பார்க்க வரும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் ஒரு நல்ல நீதியை, பாடத்தை, போதனையை சுமந்து செல்ல வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர் புரட்சி தலைவர். அடுத்ததாக அவர் படங்களில் வரக்கூடிய தத்துவ பாடல்கள். அதை சொல்ல இந்த ஒரு காணொளி எப்படி சாத்தியம்? தான் நினைத்த வரிகள் வரும் வரை காத்திருந்து அதை பாடல் ஆசிரியர்களிடமிருந்து வாங்கும் அபார திறமை பெற்றவர் எம்ஜிஆர். தன்னை நம்பி தியேட்டர்களுக்கு படம் பார்க்க வந்த ரசிகர்களை எப்படி திருப்திப்படுத்தினாரோ அதே போல் தான் முதல்வரான பிறகும் திரையில் செய்ததை ஏன் இன்னும் பலபடி மேலாகவே செய்து அவரது ஆட்சி காலத்தை தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று சொல்ல வைத்தவர். முதலாக திரைப்பட நடிகர் ஒருவர் முதல்வரானது நம் தமிழகத்தில்தான். அதை ஒட்டியே திரு என்டிஆர் அவர்களும் ஆந்திராவில் கட்சி தொடங்கி முதலமைச்சரானார். அடுத்தது அவரிடம் இருந்த ஒரு ஆகச்சிறந்த குணம், தன்னை விமர்சித்தவர்களையும் திறமைசாலிகளையும் தான் ஆட்சிக்கட்டில் அமர்ந்தவுடன் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது. அவரது மறைவிற்கு பிறகும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த விவரம் எல்லாம் நேயர்களே நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? அனைத்தும் நீங்களே அறிவீர்கள். மூன்றாவதாக மக்கள் திலகம் அவர்கள் எப்போதுமே எதுவும் நிரந்தரமில்லை என்கிற மனநிலையில்தான் வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, மக்கள் நமக்கு கொடுத்த பணத்தை ஏழ்மையில் வாடும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஈகை குணம் அவரிடம் இருந்தது. அள்ளி அள்ளி கொடுத்த கொடைவள்ளல் அவர். எம்ஜிஆரிடம் சென்று உதவி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. காரணம் அவளோட எளிமை தாங்க. இன்னொரு மன நெகிழ்வான சம்பவத்தையும் சொல்லி காணொலியை நிறைவு செய்கிறேன் நேயர்களே. ஜாதி, மத, மொழி வேறுபாடு இது எதுவுமே அவர்கிட்ட இருந்ததில்லை. எல்லோரிடமும் பாகுபாடின்றி ஒரே மாதிரியான பேரன்பு தாங்க. ஒருமுறை அவரது எண்ணண்ணன் படப்பிடிப்பு ஊட்டியில். வேடிக்கை பார்க்க முடியெடுத்து கொண்டு வெள்ளம் என மக்கள் கூட்டம். அப்போது அங்கே இருந்த கழிவுநீர் தொட்டி மேலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமி தொட்டிக்குள்ளே விழுந்துட்டா. ஆனால் யாருமே அதை கண்டுக்கலை. ஆனால் அங்கே எல்லோரும் பதைப்போடு இருப்பதை பார்த்து உடனே விசாரித்து ஒரு தூய்மை பணியாளரை அழைத்து அந்த சிறுமியை காப்பாற்றிவிட்டார். இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க?
அடுத்த நாள் நடந்தது தான் ஹைலைட். அடுத்த நாள் காலை புரட்சி தலைவர் தங்கியிருந்த ஹோட்டலின் முன்பு ஏராளமான தூய்மை பணியாளர்கள் எம்ஜிஆரை பார்க்க காத்திருந்தார்கள். என்னவென்று விசாரித்த போது அவரால் காப்பாற்றப்பட்ட சிறுமியின் தந்தை எம்ஜிஆர் அவர்களது காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி சொன்னார். தூய்மை பணியாளர் சங்க தலைவரின் கையில் ஒரு மாலை இருந்தது. அவர் தயங்கியபடியே, ஐயா, இந்த மாலையை நீங்கள் வாங்கிக்குவீங்களா என கேட்டார். அதற்கு நம் பொன்மனச்செம்மல் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஏன், நீங்களே போட்டு விடுங்களேன் என்று தன் தலையை குனிந்து மாலையை ஏற்றுக்கொண்டாராம். இதை பார்த்து அருகில் இருந்த ஒருவர், என்ன சார், அவங்க போட்ட மாலையை ஏற்றுக்கொண்டு அதை கையிலும் எடுத்து வருகிறீர்களே என்று சற்றே முகம் சுளிக்க, தங்க மகன் புன்னகைத்து, ஏன், மாலை நாரவில்லையே, வாசமாகத்தானே இருக்கிறது என்று பதிலடி கொடுத்தாராம். அவரது 108வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த நேரத்தில் இளம் பெற்றோர்களே, தயவு செய்து எம்ஜிஆர் பட பாடல்களையும் சிறந்த காட்சிகளையும் குழந்தைகளை பார்க்க சொல்லி அதை பற்றிய அவர்களது எண்ண ஓட்டங்களை அறிய முற்படுங்கள். இது உங்களிடம் அடியேன் வைக்கும் கோரிக்கை. என்ன நேயர்களே, காணொளி பிடிச்சிருந்ததா? சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.